ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஒரு ரொமான்டிக் த்ரில்லராக வெளிவந்திருக்கிற நேசிப்பாயா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் அதர்வாவோட தம்பி ஆகாஷ் முரளி ஹீரோவா அறிமுகமாகிறாரு. அவருக்கு ஜோடியா அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க. இதோட கதையில் அர்ஜுன் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தியா போர்ச்சுகல்ல கார்த்திக் நாராயணனை மர்டர் பண்ணதால அரெஸ்ட் ஆகியிருக்காங்கன்னு கேள்விப்படுறாரு. இந்த கார்த்திக் நாராயணனும் ஒரு பெரிய பிசினஸ் டைக்கூன் ஆதி நாராயணனோட பையன். இவர் ஆஃபீஸில் தான் தியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தியாவோட உள்ளூர் லாயர் இந்திராணி ஜோஹானுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்தும் தியா இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற சந்தேகத்தில் கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ட்ரை பண்றாங்க. அர்ஜுனுக்கு இன்னும் தியா மேல ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால தியாவை ஜெயிலிருந்து வெளியெடுக்க எந்த எல்லைக்கு வேணா போகக்கூடிய ஆளு. அதனால அர்ஜுன் உடனே போர்ச்சுகலுக்கு கிளம்பி போய் இந்திராணி லாயரோட சேர்ந்து உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்க இறங்குறாரு. உண்மையான கொலையாளி யாரு, காரணம் என்னன்ற கேள்விகளுக்கு பதில் தான் இந்த படத்தோட மீதி கதை. இயக்குனர் விஷ்ணுவர்தன் தமிழ்ல திரும்பவும் படம் பண்றது ஒரு நல்ல பாசிட்டிவ் பஸ்ஸா எல்லார் மத்தியிலும் உருவாச்சு. இந்த நியூஸ் கூடவே அதர்வாவோட தம்பி ஆகாஷ் முரளியோட அறிமுகம், அதித்தி சங்கர் இவனோட மியூசிக்னு சேர்ந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணுன்ற ஆர்வத்தை அதிகப்படுத்திடுச்சு. அந்த ஆர்வத்தை ஜஸ்டிஃபை பண்ணிச்சான்னு இப்போ ரிவ்யூ பண்ணலாம். முதல்ல இது ரொமான்ஸும் சஸ்பென்ஸும் கலந்த படம். அதனால கதை இது ரெண்டு ட்ராக்லயும் மாறி மாறி வருது. ஒன்று அர்ஜுனும் தியாவும் எப்படி காதல ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ஏன் பிரிஞ்சாங்கன்றத சொல்ல வருது. இன்னொரு ட்ராக் அர்ஜுன் தானே கொலை வழக்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு வருது. இந்த ரொமான்ஸ் ஆங்கிள் சில இடங்கள்ல யதார்த்தமாகவும் சில சமயங்களில் குழந்தைத்தனமாகவும் இருக்கு. சரி, சஸ்பென்ஸ் ஆங்கிள் பார்த்தா அங்க ரொம்ப தடுமாறுது. சஸ்பென்ஸ்னா அப்பப்போ கொஞ்சம் திருப்பங்க இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஆனா இது அங்க ஒன்று இங்க ஒன்றுமா தள்ளி இருக்கு. அதனால கதை முன்ன போகிறதுக்கோ எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கோ அவ்வளோவா வழி இல்லாமல் போகுது. அர்ஜுனும் சாதாரணமாக, அதுவும் அந்த ஊரில் விட்னஸுங்களை லாயருக்கு முன்னாடியே கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு. கதையிலையும் ரொம்ப மூளையை கசக்கிற மாதிரிலாம் இல்லை. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி 1-2 முடிச்சு தான் இருக்குது அவிழ்க்கிறதுக்கு. ஆனால் கிளைமேக்ஸில் தான் கதை பல திருப்பங்களை எடுக்குது. கதையில் ஏன் தியா சில விஷயங்களை முதல்ல சொல்லாமல் அப்புறமா சொல்கிறாங்க, அப்போது லாயர் ஏன் பேசிக்கான கேள்விகளை கேட்காம கேஸ் எடுத்தாங்கன்ற கேள்வி வரும். அடுத்து ஹீரோவுக்கு படம் நழுவி பாலில் விடுற மாதிரி அட்வான்டேஜாகவே சம்பவங்களை அமைச்சிருப்பாங்க. இயக்குனரும் ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கை மேலோட்டமாகவே அப்ரோச் பண்ணியிருப்பாரு. இப்படி சில விஷயங்க கீழே இழுக்குது. ஆகாஷ் முரளி தன் முதல் படத்திலேயே டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷனில் ரொமான்ஸ்லன்னு அவ்வளோவா குறை சொல்ல முடியாதபடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன இந்த எமோஷன் சீன்ஸில் முகம் இருக்கிறத கொஞ்சம் தளர்த்தினா நல்லா இருந்திருக்கும். அதித்தி பப்ளியா ரொமான்ஸ் சீனுங்களை ரசிக்க வைக்கிறாரு. கல்கி கோச்லியான் ஒரு லாயராக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சரத்குமார், குஷ்பு, ராஜா எல்லாம் சுவாரஸ்யமான கேரக்டருங்க. அவங்களுக்கான பாகத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா ஏமாத்துல படத்தோட பெரிய பலமாக இருக்காரு. மொத்தத்தில் நேசிப்பாயா ஒரு டீசென்ட் என்டர்டைனராக அமைஞ்சிருக்கு. இயக்குனர் விஷ்ணுவர்தன் கொஞ்சம் கேப் விட்டு தமிழுக்கு வரும்போது நம்ம அதிகமாக அவர்கிட்ட எதிர்பார்த்துட்டோம். அவரோட கேலிபருக்கு படம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.